2025 ஐக்கிய நாடுகள் தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 80வது ஆண்டு நிறைவு மற்றும் இலங்கை ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கிடையிலான ஒன்றிணைவு ஏற்படுத்தப்பட்டு 70 வருட பூர்த்தியை குறிக்கும் வகையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகளின் கொள்கை மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகிய பொது கோட்பாடுகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலையீட்டின் அடிப்படையில் இடம்பெறும் பல்தரப்பு ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. 80 வருடங்களுக்கு முன்னர் காணப்பட்ட உலக மகா யுத்தத்தின் பின்னர் எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்காக மனித உரிமைகள் தொடர்பில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதோடு சமூக முன்னேற்றத்திற்கான பொது நோக்கத்திற்காக உலகத்தை வழிநடத்துவதே ஐக்கிய நாடுகளின் நோக்கமாகும். அந்த கொள்கைகளை உள்ளடக்கி குறித்த சாசனத்தில் காணப்படும் நோக்கம் உலகிற்கு எப்போதும் முக்கியமானது. பல்தரப்பு செயற்பாடுகளை போன்று பொறுப்புமிக்க உலகளாவிய ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு இலங்கை நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலையான அபிவிருத்தி நோக்கங்களை அடைவதற்கும் சகலருக்கும் சமமான வளப்பகிர்வை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது.